ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலய கட்டுமான பணிக்கு எதிர்ப்பை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எஸ்ரா 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்த யூதா ஜனங்கள் திரும்ப எருசலேம் தேவாலயத்தை கட்டுறாங்க என்கிற செய்தியை சமாரியர்கள் கேள்விப்பட்டப்போ அவங்க செருபாபேல் கிட்டையும் ஜனங்களின் தலைவர்கள் கிட்டையும் நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஆலயத்தை கட்டுவோம், உங்களை மாதிரியே நாங்களும் தேவனை தேடுவோம், நாங்க சமாரியாவுக்கு வந்த நாள்ல இருந்து நாங்களும் தேவனுக்கு பலியிட்டு வரோம்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே சமாரியர்களோட ஆரம்பத்தை குறித்து பார்த்தோம். அந்நிய ஜனங்களோட கலந்த இஸ்ரவேலர்களோட கலவை தான் இந்த சமாரியர்கள். இப்போ அவங்க யூதா ஜனங்களோடையும் கலந்து அவங்களோட விக்கிரக ஆராதனையை இங்கேயும் கொண்டு தேவன் தெரிந்து கொண்ட பரிசுத்த யூதா வம்சத்தையும் ஒரு கலப்பின மக்களா மாற்றுறதுக்காக சாத்தானோட தந்திரம் தான் இது. ஆனா செருபாபேலும் இயேசுவாவும் அவங்களோட பொல்லாத எண்ணத்துக்கு ஒத்துக்கல. செருபாபேல் அவங்கள பார்த்து, எங்க தேவனுக்கு நாங்க ஆலயத்தை கட்டுறதுல உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல, பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் எங்களுக்கு கட்டளையிட்ட மாதிரியே நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம்னு சொல்றாங்க. செருபாபேல் சொன்னது கேட்ட உடனே சமாரியர்கள் கோபம் அடைந்து யூதர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஜனங்களே உற்சாகம் இழக்க செய்து ஆலயத்தை கட்ட விடாம செய்யறாங்க. பெர்ஷியாவின் ராஜா கோரேஸோட காலம் முழுசும், கோரேஸ் ராஜாவுக்கு அப்புறம் தரியு ராஜாவோட காலம் வரைக்கும் இதே மாதிரியே அவங்களுக்கு விரோதமா எழும்பி அவங்க ஆலயம் கட்டாதபடி தடை செய்யறாங்க. இதுக்கப்புறமா பெர்ஷியாவை அர்த்தசஷ்ட ராஜா ஆட்சி செய்தப்போ சமாரியர்கள் அர்த்தசஷ்ட ராஜாவுக்கு ஒரு மனு எழுதி அதுல, உங்களால அனுப்பப்பட்ட யூதர்கள் இங்க வந்திருக்காங்க, அவங்க இந்த நகரத்தை திரும்பவும் கட்ட முயற்சி செய்யறாங்க. எருசலேம் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற நகரம். இங்க இருக்கிற ஜனங்கள் இதுவரைக்கும் எப்பவும் ராஜாக்களுக்கு எதிராக தான் கலகம் செய்திருக்கிறாங்க. இப்பவும் அவங்க அஸ்திபாரங்களை போட்டு சுவர்களை கட்டி கொண்டிருக்கிறாங்க. அவங்க பட்டணத்தை முழுசா கட்டி சுவர்களை எழுப்பினாங்கன்னா ஜனங்கள் உங்களுக்கு கொடுக்கிற வரியையும் காணிக்கைகளுமே நிறுத்திடுவாங்க. அவங்க கடமை வரி கூட கட்ட மாட்டாங்க. அதனால ராஜா அந்த பணம் முழுசையும் இழந்துடுவீங்க. இப்பவும் நாங்க உங்களோட உப்பை தின்று உங்களுக்கு உண்மையா இருக்கிறதால உங்களுக்கு எந்த குறைவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மனுவை அனுப்பி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம்னு ராஜாவுக்கு எழுதி அனுப்புறாங்க. அர்த்தசஷ்ட ராஜா அந்த மனுவை வாசித்த உடனே அவரும் நம்பி அவரோட ஊழியக்காரர்களை எருசலேமுக்கு அனுப்புறார். அந்த ஊழியக்காரர்கள் எருசலேமுக்கு ஜனங்களோட ஆலய கட்டுமான வேலையை பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடு நிறுத்தி போடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.